ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு பாலைவன வெட்டுக்கிளி கூட்டம் வந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிகளுக்கு கூட்டமா வந்து பச்சை செடிங்க எல்லாத்தையும் தின்னு மிக கொடூரமான பஞ்சத்தை ஏற்படுத்துறது வழக்கம். இயற்கைக்கு மாறா எல்லா மிருகங்களுக்கும் உயிர் வாழ தேவைப்படுற எல்லாத்தையும் அந்த வெட்டுக்கிளி கூட்டம் அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே காட்டு மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு பேசிடுச்சுங்க. அப்போ எறும்பு கூட்டம் ஏதோ யோசனை சொல்ல ஆரம்பிச்சுச்சு. அப்ப மத்த மிருகங்கள், இது நம்ம காட்டுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இத சின்ன கூட்டமான உங்களால் தீர்க்க முடியாது, அமைதியாக இருங்க. ஆனா அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து போராடினாலும் அந்த வெட்டுக்கிளி கூட்டத்தை அங்க இருந்து விரட்ட முடியல. ஆனா தன்னம்பிக்கையோட இருந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. அந்த வெட்டுக்கிளிகள் தங்களோட இனப்பெருக்கத்துக்கு ஈர மண்ணுல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறத பாத்துச்சுங்க. உடனே எல்லா எறும்புகளும் தொடர்ந்து அந்த முட்டைகளை உடைச்சி வெட்டுக்கிளிகள் புதுசாக உருவாகிறதை தடுத்துருச்சுங்க. இந்த காட்டுல இருந்தா நம்மளோட சந்ததியே வளராதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் அங்க இருந்து போயிடுச்சுங்க. இத பார்த்த மத்த மிருகங்கள், உருவத்துல சின்னதா இருந்தாலும் தங்களோட புத்திசாலித்தனத்தால் தங்களோட காட்டை காப்பாத்தினதுக்கு எல்லா மிருகங்களும் சேர்ந்து எறும்பு கூட்டத்துக்கு நன்றி சொல்லிச்சுங்க. நீதி, தன்னம்பிக்கையே பலம். இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.